இல்ல இல்ல இப்ப நீ எப்ப காலி பண்ற அது மட்டும் சொல்லு. அத சொல்லு. காலி பண்றே இல்ல அது மட்டும் சொல்லு. வீடியோ எடுத்துட்டா எடுங்க. இப்போ கொண்டாந்து சொன்னீங்க என்ன பேசுறேன் ஹவுஸ் ஓனரு இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி பேசுறீங்க அப்படி பேசு. சரியா? இல்ல இல்ல இப்ப நீ எப்ப காலி பண்ற அது மட்டும் சொல்லு. அத சொல்லு. காலி பண்றே இல்ல அது மட்டும் சொல்லு. வீடியோ எடுத்துட்டா எடுங்க. நான் எடுத்து கூடாது. காலி பண்றேன்னு சொல்லிட்டேன். பிரச்சனை பண்ணாத. அங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. சொல்றத கேளு. தேவையில்லாம இன்னொரு போன் பண்ணுங்கப்பா. கீழே எடுத்துக்கோ. எங்க அம்மா எங்க? வீடியோ எடுக்கிறேன் பேட்டிங்கறா. நான் ஏமா மாறிட்டேன். என்ன கொலை பண்ணுவியா நீ? நான் அதெல்லாம் பேசவே இல்லை. நீங்க தான் அம்மாவெல்லாம் அடிச்சிருக்கீங்க. நீங்க தான் திரும்ப பிரச்சனை பண்றீங்க. சார் வணக்கம் சார். என் பேர் ராஜேஷ்குமார். 10 வருஷமா ஒரு வீட்டுல குடியிருக்கோம். ஹவுஸ் ஓனர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி டெத் ஆயிட்டாரு. அவங்க பொண்ணு கிட்ட நாங்க மெயின்டைன் பண்றோம். அவங்க பொண்ணு கிட்ட தான் வாடகை கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்லீகல் பர்சன் யாருன்னு தெரியல. அவங்க இப்ப ஒரு 2-3 மாசமா ரொம்ப அம்மாவை எங்களை எல்லாமே கஷ்டப்படுத்தினாங்க. அது நடவடிக்கையா நாங்க பூந்தமல்லி ஸ்டேஷன்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்க மூவ் பண்றப்ப ஒரு 2-3 நாள்ல என்னை ரிமாண்ட் பண்ணாங்க. என் அம்மாவை என்னை ரிமாண்ட் பண்ணிட்டு என் அம்மாவை அடிச்சிருக்காங்க. அடிச்சுட்டு 6 பேர் சேர்ந்து அடிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி கோணி மூட்டையில எல்லாம் கட்டி வாயில எல்லாம் பேண்டேஜ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் போலீஸ் நின்று பக்கத்திலேயே ஆனந்தகுமார் என்ற எஸ்ஐ ஒருத்தர் நின்று பார்த்து இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் அவதூறான ஒரு விஷயத்துக்கு அவரு ஏன் இவ்வளவு பாவ செயல்பட்டாருன்னு எனக்கு தெரியல. எங்க பொருள், எங்க வாழ்வாதாரம் எல்லாமே, என் கேமரா, எங்க நகை, எங்க கேஸ், எங்க துணிமணி எல்லாமே கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. அவங்க போலீஸ் கிட்ட போனாலும் எந்த ஒரு விஷயமும் கோர்ட்டுல பாத்துக்கங்கன்ற மாதிரி திமிரா தான் பேசுறாங்க. எங்க போய் சொன்னாலும் நாங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும், எந்த ஒரு ஆபீஸ்ல போனாலும் நாங்க தான் பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இதுவரை எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. எதுக்காக இந்த ஒரு செயல் நடக்குது எனக்கு தெரியல. அது உங்களை எதுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க? நீங்க என்ன பண்ணுங்க சார்? நான் எதுவுமே பண்ணல. கேட்டு அம்மா அடிச்சிருக்காங்கன்ட்டு ஒரு கோவத்துல கேட் ஓபன் பண்ணேன். அது தவிர எனக்கு எந்த ஒரு தவறுமே இல்லை சார். இதை வச்சு அவங்க காலையில நான் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறேன். 6:30 மணிக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. பேசணும் தான் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாரு, பேசணும்னு தான் கூப்பிட்டு போனாங்க. அதை அப்படியே உட்கார வச்சு என்னை விசாரிச்சாங்க. எங்கடா வேலை செய்யறேன்ட்டு கேட்டாங்க. நான் மீடியாவில் வேலை செய்யறேன்ற மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் கீழே உட்கார்றா மீடியா பெரிய ஆனந்தகுமார் எஸ்ஐ தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் என்னை ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு ஈவினிங்கே ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு வீட்டில் தகவல் சொல்லுங்க சார்ன்னு சொன்னேன். எதுவுமே சொல்லலை. வீட்லயே 4 நாளுக்கு அப்புறம் தான் எங்க வீட்லயே தகவல் தெரிவிச்சாங்க. இப்போ இங்க புகார் கொடுத்துருக்கீங்களா? புகார் கொடுத்துருக்கோம் சார். இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போதான் நாங்க கொடுக்குறோம். இவங்களும் ஒரு சரியான நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. உங்க அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க இல்லையா? ஆமா சார். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஏர் கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இல்ல சார், தூக்கி போட்டாங்க. எதுவும் இருந்தாலும் நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.